அண்ணா பல்கலைக்கழகம் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே படிக்க போற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் பாதையில் நடந்து போற பெண்ணுக்கு, பேருந்தில் பயணம் செய்கிற பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? எவ்வளவு கொடுமையான சமூகத்தில் வாழ்கிறீர்கள். நிறைந்த போதை கோயில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் கஞ்சா, அபின், கொக்கைன், கஞ்சா, சாக்லேட், கணக்கில்லாத போதைப் பொருள்கள், போதை கலாச்சாரம், அரசை அங்கீகரித்து மதுவை விற்கிறது. எப்படிப்பட்ட கொடுமை, எப்படிப்பட்ட கொடுமை! கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளச்சாயம் காய்ச்சுவது குற்றம், விற்பதும் குற்றம். குடிக்க வச்சு கொலை செய்திருக்காங்க. 63 பேர் இருக்காங்க கள்ளக்குறிச்சியில். 63 பேர். மரக்காணத்தில் 19 பேர் செத்துருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிக்க வச்சு 63 பேரை 19 பேரை கொன்னவனை, அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சனவனை சுடாத இந்த போலீஸும் துப்பாக்கி ஒரு பனைமரத்தில் ஏறி இறங்கினவனை சுடுது. கல்ல இறக்குறாங்க. அப்போ அரசே சாராயம் காய்ச்சி வித்து பல லட்சக்கணக்கான மக்களின் தாலி அறுத்திருக்கு, பல லட்சக்கான வேற கொண்டிருக்கு. அந்த அரசை நடத்துகிறவர்களை எந்த துப்பாக்கி சுடும்? எந்த துவக்கு சுடும்? சுடும். எது சுடும்? எது சுடும் இவர்களை? துப்பாக்கி போல நீ தூக்குகிற இந்த ஒற்றை விரலில் நீ வைத்திருக்கிற வாக்கு, அந்த வாக்கு சுடும். விவசாய சின்னத்திற்கு நீ செலுத்தினால் இவர்களை சுடும். அறிவு சமூகம் இதை ஆய்ந்து அறிந்து இந்த தேர்தலை அணுக வேண்டும். நான் இந்த களத்திலே என் தம்பி இசை மதிவாதனை நிறுத்தியிருக்கிறேன். இன்றல்ல, நேற்றல்ல. இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து என் இனம் துயரப்பட்டு நின்றதை பார்த்து துடித்த மகன் நான். முன்னாடி நிற்கிறவன் யார்? படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க போன ஒரு மகன். சினிமா மீது கொண்ட மோகத்தால் சினிமா எடுத்து சம்பாரித்து நம் வீட்டு வறுமையை போக்கலாம் என்று போன மகன். படம் எடுத்து கொண்டிருந்தவன். சிறு வயதிலிருந்து எனக்கு ஊட்டப்பட்ட மொழிப்பற்று, இனப்பற்றிலே என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள் என்ற காதல் அதிகம். அதனால் என்னை படிப்பித்தவர்கள் எல்லாம் திமுகவில் சார்ந்த ஆசிரியர்கள். குறிப்பாக என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் தோ பரமசிவம் அறிவுப்பால் ஊட்டினார். அவர் எனக்கு வெளிச்சத்தை திறந்தார். நூலகத்துக்கு அழைத்து போய், இது அம்பேத்கர், இது மார்க்ஸ், இது லெனின், இது இங்கர்சால், இது ஏங்கல்ஸ், இது சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இவன் புத்தன், இவன் பூலே, எப்படி அறிமுகப்படுத்தி என்னை வாசிக்க வைத்தான். உலகத்தையும் மானுடத்தையும் நேசிக்க வைத்தான். அந்த வழியில் அந்த காலகட்டத்தில் ஈழ தாயகத்தில் என்னரும் சொந்தங்கள் சிங்களர்களால் கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், வன்புணர்வு செய்யப்பட்டார்கள், அடித்து திரட்டப்பட்டார்கள். அகதிகளாக வந்தது என் மண்ணுக்குத்தான், என் ஊர் ராமேஸ்வரத்துக்குத்தான் அகதியாக முதலாக நம் சொந்தங்கள் காலடி வைத்தார்கள். அப்போது என்னை படிப்பித்த ஆசிரியர்கள், நம் மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவ வீடுகளிலிருந்து பழைய துணிகள், அரிசி, பருப்புகள், பாய், தலகணியை வாங்கிவார்கள் என்ற போது ஓடி போய் சேமரித்த பிள்ளைகளில் இந்த மகனும் ஒருவன். அன்னைக்குத்தான் தெரிந்தது, எனக்கு ஒரு சொந்தம் இன்னொரு தாயகத்தில் இருக்கிறது, எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், என் இனத்திற்கென்று தாயகம் கட்ட, விடு தேசம் கட்ட அங்கே புரட்சிகர அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கிறான். அவன் என் முன்னவன், அவன் என் எண்ணன், அவன் என் அண்ணன், என் இனத்தின் மன்னவன், என் தலைவன் பிரபாகரன் என்று அன்னைக்கு நான் முடிவு செய்தேன். அவன் இருந்த திசையை நேசிக்க தொடங்கினேன். அவன் இருந்த திசையை காதலிக்க தொடங்கினேன். அத்திசையில் இருந்தும் காற்றை சுவாசிக்க தொடங்கினேன். அது சார்ந்து வாசிக்க தொடங்கினேன். படிக்க இனப்பற்றில், மொழிப்பற்றில் சென்னைக்கு சென்ற இடங்களெல்லாம் தேடி தேடி அது சார்ந்த தலைவரோடு உறவு கொண்டேன். அங்குதான் ஐயா நெடுமாறன், அண்ணன் சுபவீரபாண்டியன், அறிவுமதி, அண்ணன் தியாகு, ஐயா நம்முடைய அப்பா பே மணியரசன், எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ், என் அண்ணன் திருமாவளவன், அண்ணன் குளத்தூர்மணி, இப்படிப்பட்ட தலைவர்களோடெல்லாம் எனக்கு பேரன்பும் மதிப்பும் வந்து உறவு பிள்ளையாக ஒன்றி இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தெருவாக கத்தினேன், பேசினேன். ஒரு காலகட்டத்தில் ஈழப்போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டது. எனக்கென்று ஒரு நாடு வந்துவிடும், என் மொழி பெருமையோடு வாழ்ந்துவிடும், என் மொழியிலேயே நாங்கள் மருத்துவம், பொறியியல் எல்லாம் படிக்கிற காலம் வந்துவிடும், என் மொழியிலேயே என் படம் அச்சடிக்கப்பட்டு விடும், உலகில் என் மொழி சிறந்து விளங்கிவிடும். ஒலிம்பிக்கில் ஓடி எங்கள் பிள்ளைகள் பதக்கம் வெல்லும் போது, வெற்றி மேடையில் ஏறி நிற்கும் போது உலகத்தில் என் தாய்மொழியிலே என் தேசிய கீதம் பாடப்பட்டுவிடும் என்ற பெருமிதத்தோடும் திமிரோடும் இருந்தோம். அங்கு எங்கள் தலைவன் போரிடுகிறான், வெல்லுவான் என்று நம்பிக்கொண்டிருந்தோம்.